ரதியக்காடுப்படியில் இன்றைக்கி அக்கா புரட்டாசி மாதம் மாவழி அமாவாசை படையல். இது எங்கள் மாமாவுக்கு எங்கள் அத்தைக்கு எல்லாருக்கும் தனித்தனியாக நான் இன்றைக்கி படையல் வச்சுருக்கேன். இது கலவை சாதம் தான், பருப்பு எல்லா காயும், வாழைக்காய் கொத்தவரக்காய் எல்லா காயும் போட்ட சாதம், பருப்பு சாதம். அதான் இன்றைக்கி படையல். இது வந்து எங்கள் அப்பாவுக்கு, இது வந்து எங்கள் அண்ணாவுக்கு. எங்கள் அண்ணா வந்து எல்லாருமே இதில் இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப 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 எங்களுக்கு முக்கியமானவங்க. அவங்க எல்லாருக்காக அக்கா படைச்சிருக்கேன் இன்றைக்கி. இது வந்து என் கொழுந்தன் ராஜசேகர்னு சொல்லி அவங்களும் சீக்கிரமாக இறந்துட்டாங்க அந்த கொரோனாவில். ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது எங்களுக்கு இன்னும் நினச்சா. இது வந்து எங்கள் மாமா, இது எங்கள் அத்தை. அவங்கெல்லாம் கொஞ்சம் ஏஜ் ஆன பிறகு தான் இறந்தாங்க. ஆனாலும் தெய்வமாக இருக்காங்க நம்மளுக்கு. ஆனால் இப்போ இது எங்கள் அப்பா, அவங்களும் ஏஜ் ஆன பிறகு இறந்தாங்க, தெய்வமாக தான் இருக்காங்க. ஆனால் எங்கள் அண்ணாவும் சீக்கிரம் இறந்துட்டாங்க, என் கொழுந்தனும் சீக்கிரம் இறந்துட்டாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தமான, ரொம்ப மனசு கஷ்டமான விஷயம். இன்றைக்கி 5 பேருக்குமே ஒரே இலையில், நம்மளுக்கு 5 பேரும் நம்ம குடும்பம், எங்கள் குடும்பத்துக்கு 5 பேருமே ரொம்ப முக்கியமானவங்க. அதனால் ஒரே இலையில் அக்கா வந்து 5 பேருக்குமே படைச்சிருக்கிறேன். மாமா, அத்தை, கொழுந்தனுக்கு, அப்புறம் அப்பாவுக்கு, அப்பா பக்கத்தில் எங்கள் அண்ணாவுக்கு, எல்லாத்துக்கும் இன்றைக்கி வாட்டரும் அவங்களுக்கு தனித்தனியாக 5 கிளாஸில் வாட்ரு வச்சு அவங்களுக்கு இன்றைக்கி படையல் போட்டிருக்கிறேன். என்னால் முடிஞ்சது அக்காவுக்கு என்ன தெரியுமோ, இன்னும் என்னென்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது, என்ன தெரியுமோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சாப்பாடு இன்றைக்கி பண்ணணும்னு சொல்லி பண்ணி அக்கா சாமி கும்பிட்ருக்குறேன். தேங்க்யூப்பா. உங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டீங்க? இந்த அமாவாசைக்கு வேறு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு அக்காவுக்கு சொல்லுங்கள் கமெண்டில். ரதியக்காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.